சொத்து வரியும் உயர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால வீட்டு வாடகை எல்லாம் கூட ஏற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்ரெடி ஏத்திட்டாங்க வீட்டு வாடகை. 4000 ரூபாய் கொடுத்த இந்த இடத்துல 8000 ரூபாய் வாங்குறாங்க. ஓட்டு போட்டதை எங்களை நாங்க செருப்பால அடிச்சுக்கணும். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ, நாளைய பிஎம் நீங்கள் தான், நாளைய பிஎம் நீங்களே தான். ஏய் தலை வலிக்குதுடா, சும்மாறா. அந்த ஆளு தான் கொலை பண்ணணும்னு நினைச்சிருந்தேன், உன்னையும் கொலை பண்ண வச்சிடாரு. சிறந்த தலைவர்கள் மத்தியில் சிறந்தே பிறந்த எங்கள் தலைவா, நான் மீண்டும் இறந்து பிறந்தால் உங்களை மட்டும் மறவாமல் இருக்க அருள்வாய். நீ பழனிக்கே பால்காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. இயேசு பிறந்ததை கிறிஸ்துவர்கள் கொண்டாடுகிறார்கள், நபிகள் பிறந்ததை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகிறார்கள். நாடே கொண்டாடும் பிறந்த தினம் எது என்று தெரியுமா? தமிழகத்தில் எழுச்சி பெறும் நாள் ஜூன் 22. நான் கொண்டாடல முட்டா பைய கிடையாது. எனக்கு எந்த நடிகனும் எனக்கு கொண்டு வந்து சோறு போடல. என்னோட உரிமைக்காக எந்த நடிகனும் வந்து நிக்கல. ஈழ பிரச்சனையில நாங்க எல்லாரும் கை கோர்த்து சங்கிலி மனித சங்கிலியா நாங்க நின்றோம். 2009 ஒரு நடிகன் எங்க போனாரு? சாம்பார் ஆப்பு எனக்கு. ஜல்லிக்கட்டு போராட்டங்கள்லாம் வந்துச்சு, உன் நடிகன் எங்க போனாரு? நீட்டுக்காக இப்ப 4 பிள்ளைங்க செத்தாங்க, அன்னைக்கு உன் நடிகன் எங்க போனாரு? 8 கோடி மக்களும் கொண்டாடுற அப்படின்னு சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. அவர் சொன்னாரு ஆன்டி டெஸ்டுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதற்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. நீ கேட்டது கரெக்டான கேள்வி. போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணியை சிறப்பாக மேற்கொள்ளும் காவலர்களுக்கு 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விருதெல்லாம் வழங்கியிருக்கிறார். அந்த 15 காவலர்களுமே எங்களுடைய ஆட்சி காலத்துல பல்வேறு வழக்குகள்ல போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையை சிறப்பா மேற்கொண்டவங்கன்னு இன்னைக்கு அரசு அறிக்கை கொடுத்திருக்கு. போதைப் பொருள் தடுப்புக்கு எங்க ஆட்சியில நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அப்புறம் என்னதுக்கு இந்த காவலருக்கு முதலமைச்சர் அவர்கள் விருது கொடுத்தார் அப்படின்னு இங்க நான் பதிய வைக்க விரும்புகிறேன். ஆலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்தது உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஆதவர்ஜனா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமராக வேணும் அப்படின்னது தமிழ்நாட்டுக்கு வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆதவர்ஜனா தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தர் பிரதமர் ஆகணும்னு சொன்னது விஜய்க்கு தான் விசுவாசத்தை காமிக்கிறது. சைக்கோபன்சி. இதுதான் ஜெயலலிதா பண்ணாங்க. ஜெயலலிதா தான் நிரந்தர முதல்வர், ஜெயலலிதா தான் அடுத்த பிரதமர், இப்படி எல்லாம் பேசினாங்க. கடைசியில் அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனாங்க. आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया, आने के जाने के 10 रुपया 10 रुपया 10 रुपया. अरे भैया किधर जाना तू? अरे भैया निम्बल कंडक्टर को वेले इल्ले, इनमें नंबर दा कंडक्टर निम्बल எங்கே போணும்? மணச்சல்லூர் போணும். ஒண்ணு கூட 2 ரூபாய் கொடு. நேத்து வரையும் எங்க சித்தப்பா அந்த வேலை செஞ்ச இடம் அது. நிம்பல் சித்தப்பாக்கு இனிமே வேலை இல்லை. நிம்பல் சித்தப்பா கேட்டா நிம்பல் சிஎம் குட்டாரணும், இதே குட்டூரு உரிச்சு கொடு. நான் மலேசியா தேசிய பல்கலைக்கழகத்துல PhD செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். டிஷ்யூ இன்ஜினியரிங் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசன் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் கீழே நான் ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். கேட்டுக்க. என்னுடைய ஆய்வு என்பது ஹியூமன் பிரெயினை எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கு வயசு வர வச்சு வயசுனால என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஸ்டெம் செல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதா என்னுடைய ஒரு ஆய்வு. இந்த ஆராய்ச்சிக்காக நான் 2025 மலேசியா வந்தேன். கடந்த 2025க்கான டியூஷன் ஃபீஸ், லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதர் ஃபீஸஸ், புக்ஸ், அதுக்கான செலவுகளை 2025 எனக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஆண்டு 2026க்கு எனக்கு அரசு கிட்ட இருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வரல. இது நான் அரசு கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணிட்டேன். ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ், செக்ரட்டரிஸ்க்கு எல்லாருக்கும் மெயில் போட்டேன். இங்க நான் சாப்பிட்றதுக்கும் மற்ற விஷயங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். அதையும் கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி தான் நான் மெயில் போட்டேன். ஆனா கவர்மெண்ட் கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை விதி விதித்தால் இந்தியாவை கடனை இன்றே அடைக்கலாம். என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானோ அது இப்படி பேசிட்டு போறான். நிறைய சிந்தித்து கொஞ்சமாய் பேசும் முதல்வர், மக்கள் நலனுக்காக தன் நலன் துறப்பவர், உண்மையாய் ஊருக்கு உழைப்பவர், வியர்வையை சிந்தி வெற்றி பெறுபவர், பிறரை மகிழ வைத்து மகிழ்பவர், அடுத்தவர் பேருக்கும் புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படாத, மொத்தத்தில் மக்களாட்சி தரும் மாண்பாளர். 2012 அவர் வாங்கிய ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு நுழைவு வரி விலக்கு கேட்டு விஜய் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருந்த வழக்கு தான் இப்போ நீதிமன்ற கண்டிப்புக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. நடிகர் விஜய்க்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம்.
அதாவது சினிமால தான் சமூக அவலங்களையும் ஊழலையும் நீங்க தட்டி கேட்கறீங்க, பொது வாழ்க்கையில இது போன்ற ஏமாற்று வேலைகள்லாம் செய்றீங்க. நடிகர்கள் வந்து ரியல் ஹீரோக்களா இருக்கணும், ரீல் ஹீரோக்களா இருக்கக்கூடாது அப்படின்னு மாஸ்டருக்கு அட்வைஸும் பண்ணிருக்கு ஹைகோர்ட். இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடக்கு குடிக்க வேண்டியதானே? 80 கடந்தவர்கள் பேரனாட்சி என்கிறார்கள், 70 உள்ளவர்கள் மகனாட்சி என்கிறார்கள், 50 உள்ளவர்கள் சகோதரர் ஆட்சி என்கிறார்கள், 40 உள்ளவர்கள் நண்பன் ஆட்சி என்கிறார்கள், 20 உள்ளவர்கள் எங்கள் ப்ரோ ஆட்சி என்கிறார்கள், 10 உள்ளவர்கள் விஜய் மாமா ஆட்சி என்கிறார்கள், தாய் வயிற்றில் உள்ளவர்கள் நாளையும் ஆட்சியும் கில்லிதான் என சொல்கிறார், கில்லிதான் என சொல்கிறார், கில்லிதான் என சொல்கிறார். ஆக மொத்தம் அடுத்த 50 ஆண்டுகளுக்கு தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சிதான். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே. தமிழக மக்கள் 2026 மே 4 நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய், பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு சர்க்காரில், நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை, சத்தியம். இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயிலையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயிலையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. போடா கொய்யால காசாடா முக்கியம், கூவல் தான்டா முக்கியம். 2020 வரைக்கும் 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. फैसला सुनकर पूरा तमिलनाडु सदमे में है। अब 8 साल की लड़की हो या 18 साल की लड़की, हिंदू हो या मुस्लिम, लड़की यूपी की हो या एमपी की, अगर किसी बहन बेटी का रेप होता है तो रेपिस्ट को उम्र कैद की सजा नहीं, सीधे एनकाउंटर किया जाएगा. ஒண்ணும் புரியலையே. அதான்டா, அதாவது தளபதி விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்க மேல யார் கைய வச்சாலும், பொண்ணுங்களை பாலியல் பலாத்காரம் பண்ணாலும், பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணாலும், தளபதி விஜய் துப்பாக்கி படத்துல வர மாதிரி டுப்புன்னு போட்டு தள்ளிடுவாரு. இந்த சுந்தர அடிக்கு எவ்வளவு வாங்குச்சுங்கிறத காட்டுறேன். ஒரு வீடியோவுக்கு 60,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. 60 வீடியோவை 1 மாசம் மட்டும்தான் இந்த பொண்ணு வந்து பேஜ்ல வச்சிருக்கணும். உங்க மாதிரி 4 பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா. ஒரு விஷயம் மட்டும் புரியல, இந்த பொண்ணு மட்டுமே 10 வீடியோ போட்டிருக்கு. அப்ப 6 லட்சம் ரூபாய் வந்து இந்த தாவேக்காரங்க பே பண்ணிருக்காங்க. எங்க இருந்து இவங்களுக்கு காசு வந்துச்சு? கோவிந்தா, பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா, தமிழ்நாட்டுல வந்து ஜியோ சிம்ம தடை பண்ணிடுவோன்னு விஜய் தளபதி வந்து அம்பானியை போய் மிரட்டிட்டு வந்துட்டாராம். அதை வந்து அவ்வளவு மாசம் வந்து பிஜிஎம் போட்டு அக்கா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. तमिलनाडु के अंदर डीजल और पेट्रोल के अंदर एथेनॉल मिलाकर बेचा तो याद रखना मैं अपनी स्टेट के टैक्स का 1 भी रुपया आपको नहीं दूंगा. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டுல எத்தனால் கலந்த பெட்ரோலை வித்தா மத்திய அரசுக்கு 1 ரூபா கூட வரி கட்ட மாட்டேன்னு விஜய் தளபதி வந்து மோடியை பார்த்து கண்ணுக்கு கண் பார்த்து வந்து மிரட்டிட்டு வந்துட்டாராம். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? प्राइवेट स्कूल के टीचर की होती है उतनी कर देनी चाहिए, क्योंकि प्राइवेट स्कूल के टीचर को सिर्फ 10 से 12,000 रुपए की सैलरी मिलती है. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து அந்த பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து 12,000 சம்பளம் வாங்கிட்டு ரொம்ப நல்ல பாடம் நடத்துறாங்களா ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து அப்படி பாடம் நடத்துறது இல்லையா. அதனால கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸோட சம்பளத்தை 60,000 70,000 இருந்து வெறும் 12,000 வந்து விஜய் தளபதி வந்து குறைச்சிட்டாராம். வேதனையா இருக்குதுப்பா. யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? ஒரு சில பேருக்கு திடீர் தமிழ் பாசம், தமிழர்கள் பாசம் இருக்கும். அதெல்லாம் இந்த நம்மளுடைய வரலாற்றில் ஏற்கனவே பார்த்ததுதான். 2009 பாருங்க, மாண்புமிகு அமைச்சர்கள் பதிலுரை கூறுகிற போது எந்த பொருள் குறித்து இங்கே விவாதிக்கப்படுகிறதோ கவனத்தை ஈர்க்க, அதை ஒட்டிய பிரச்சனைகளை உங்கள் கருத்தை சொல்லலாம். பிற கருத்துக்களை சொல்லி யாருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நீங்கள் செய்கிறது எனக்கு தெரியவில்லை. இனி இதை நான் அனுமதிக்க முடியாது.
உன்னை அசிங்கப்படுத்துறதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. யார் வாங்குது? கௌசல்யா கட்சியில இருந்து என்ன பிளான் ஃபைல் பண்றாங்க. நேத்து பேசல கூப்பிட்டு என்ன வந்து கேக்குறாங்க. நீ என்ன வேணாலும் பண்ணுடா, என்ன பண்ணாலும் என் கேஸ்க்கு தாண்டா வரணும் சொல்றாங்க. நீங்க வாங்கலையாப்போ? நாங்க வாங்கவே இல்ல சார். ஆமா, நான் தெரியாம கேக்குறேன். எதுவுமே நடக்காத மாதிரி ரியாக்ஷன் காட்டுற அந்த மூஞ்சி எங்கடா வாங்கின நீ? டேய், உன்னதாண்டா கேக்குறேன். டேய், இங்க பாரு, உன்னதாண்டா. டேய், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.